குறைகள ப்ராப்பர்ட்டி தேடிட்டு நம்ம சேனலை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். பெரிய வாட்டர் ஃபால்ஸும் சின்ன சின்ன ஓடைகளோட இருக்கக்கூடிய அமேசான் காடு கூட நம்மளால ஒப்பிட்டு பார்க்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. அந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் மரங்கள் நிறைஞ்சும் ஒரு சரி விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெரிய வனத்துக்குள்ள பயணிக்கிறதுக்கு இந்த பெரிய பாதைகள் தான் நெடுஞ்சாலையில் நமக்கு பயன்படுது. இந்த ப்ராப்பர்ட்டி கொடைக்கானலில் இருக்க மற்ற ப்ராப்பர்ட்டிகளை விட ரொம்பவே தனித்துவமாகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மரங்கள் செடிகள்னு அடர்ந்த காடாக தான் இருக்குது. அதை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியலங்க. நிறைய விதமான புது மனிதர்களையும் உயர்ந்த கட்டிடங்களையும் பார்த்துட்டு இப்படி ஒரு சூழலை பார்க்குறப்ப ரொம்பவே அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 24 ஏக்கருங்க. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்துக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. அடிப்படையில் வெயிலுக்கும் குளிருக்கும் ஒரு சின்ன பகை இருக்குது. ஆனால் அதை ஒரே நேரத்தை நம்மளால் சேர்ந்து அனுபவிக்கவே முடியாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வெதர்னு பார்த்துக்கிட்டோம்னா காலையில் சுமார் 15லேருந்து அதிகபட்சம் 23 வரைக்கும் நமக்கு போகுங்க. இரவு நேரங்களில் 10லேருந்து அதிகபட்சம் 15 வரைக்கும் நமக்கு இருக்குங்க. மக்கள் வசிக்கிற கிராமங்களுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருந்தாலும் ஒரு அமைதியான அடர்ந்த காடான சூழ்நிலை தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை மரங்களோட இருப்பிடம்னு நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பெரிய பெரிய மரங்கள் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறையாவே இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா வேங்கை, தேக்கு, ரோஸ்வுட், சில்வர் ஓக், குமிழ், இன்னும் இது மாதிரியான நேச்சுரல் வேல்யூபிள் ட்ரீஸ் தான் அதிக லெவலில் நம்மளால் காண முடியுது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மரங்கள் வளர்ந்துருக்குன்னா இங்கே இருக்கிற மண் மற்றும் தண்ணியோட தன்மை தாங்க முழுக்க முழுக்க காரணம். இங்கே இருக்கிற ஒரு சில மரங்களில் பாசனம் வளர்ந்துருக்கதை பார்க்க முடியும். பசுமையாக எந்தவித மாசுமே இல்லாத ஒரு சில இடங்களில் மட்டும்தாங்க இந்த மாதிரியான இயற்கை சூழ்நிலைகளை நம்மளால் பார்க்க முடியும். மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் இயற்கையோடு இயற்கையை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. ஒரு பக்கம் விவசாயமும் மறுபக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வானுயிருந்து வளர்ந்த மரங்கள் நிறைஞ்ச காடாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் பெரும்பாலான பகுதிகள் மரங்கள் சூழ்ந்து தான் இருக்குது. என்னதான் ஒரு பக்கம் இந்த மரங்கள் இந்த இயற்கையோட கைவசம் இருந்தாலும் ஆனால் அதே சமயம் தரமான விவசாயமும் நம்ம கைவசம் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள பீன்ஸும் சௌச்சவும் நடவு பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு சூப்பரான விளைச்சல் வந்துட்டு இருக்குங்க. இங்கே விளைஞ்சிருக்க ஒவ்வொரு சௌச்சவ் காய்களும் நல்ல விளைச்சல் அடைஞ்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில இடங்களில் பீன்ஸும் நடவு பண்ணியிருக்காங்க. அந்த பீன்ஸில் இருந்தும் நல்ல விளைச்சல் நமக்கு கிடச்சிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் காடமும் நட்டுருக்காங்க. இவ்வளோ நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கான காரணம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த மண்ணோட தன்மையும் இங்கே கிடைக்கிற வாட்டர் சோர்ஸும் தாங்க இவ்வளோ நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இங்கே நின்று பார்க்குறப்ப மரங்கள் ஃபுல்லாக வளர்ந்து ஒரு பகுதி காடாகவே இருக்குங்க. கொஞ்சம் திரும்பினா மிதமான மேகக்கூட்டங்களோடு இருக்கிற அந்த மலைத்தொடர் காட்சியிலும் இதற்கிடையில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்கிறப்ப இருக்கிற சுகமே சொர்க்கம் தாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க நீர் வளங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குங்க. சின்ன சின்னதாக குட்டி வாட்டர் ஃபாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குங்க. அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள நிறைய இடங்களில் சின்ன சின்ன நீரோடைகளும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இது மாதிரியான சின்ன சின்ன ஓடைகள் நிறையா இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் நம்ம ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் போயிட்டு இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபாலோட சைடில் பச்சையாக ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு மரத்தோட வேருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த வேரில் பச்சை பசேர்னு பாசம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு மரத்தோட வேர் இருக்குன்னா இந்த மரத்தோட வயசு என்னவா இருக்கும்? இந்த மாதிரியான வயது அதிகம் இருக்கக்கூடிய மரங்கள் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே வளர்ந்துருக்கு.
லைக் இது மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு குளமும் இருக்குங்க. இந்த குளத்துக்கு வர தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே உருவாகி இந்த குளத்துக்கு வராதுங்க. இந்த குட்டி குளத்தை இன்னும் நம்ம ஒரு பெரிய குளமாக ஒரு லேக் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இங்கே தண்ணியும் கிடைக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இங்கே நிறையா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இங்கே கிடைக்கிற தண்ணி ஒரு கிராமத்துக்கே தண்ணி தேவை பூர்த்தி செய்யணும்னா பார்த்துக்கோங்களேன். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டால் மற்ற மனிதர்களை பார்க்குறது ரொம்பவே கஷ்டங்க. இப்படி அமைதியாக இருக்க ஒரு இடத்துல நின்னாலோ உட்கார்ந்தாலோ போதுங்க, அந்த பறவைகளோட இசையும் அருவியோட சத்தமும் நம்மளை நாம யாருன்னு உணர வச்சிருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் லேபர்ஸ் தங்குற மாதிரியான லேபர் குவார்டர்ஸும் ஸ்டோரேஜ் ரூம்ஸும் இங்கே இருக்குங்க. இங்கே இவங்க கோழி மற்றும் நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வீடு கட்டணும் ஐடியா வந்துச்சுன்னா இந்த இடத்துல தாராளமாக வீடு கட்டலாங்க. இந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப அந்த வியூ பாயிண்ட்ஸும் சரி, நம்மளோட விவசாய தோட்டமும் சரி, நம்ம ப்ராப்பர்ட்டியில் வளர்ந்துருக்க அந்த மரங்களும் சரி பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போக ஃபுல்லாமே மண் ரோட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்மிங்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹில் பனானா, அவகோடா, லெமன், ஆரஞ்சு, ஜாக் ஃப்ரூட், லிச்சி, மங்குஸ்தான், சீதா ஃப்ரூட், பப்பாயா, நார்த்தங்காய், பெரிஸ், பேஷன் ஃப்ரூட் இது எல்லாமே வளர்க்கலாங்க. எல்லாமே நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. ஸ்பைசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா காடமம், பெப்பர், காஃபி, ஹில் கார்லிக், கடுக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிப்பூ இது மாதிரியான ஸ்பைசஸ் வகைகள் எல்லாமே வளர்க்கலாங்க. அதிலிருந்து ஒரு நல்ல இன்கம் நமக்கு எப்பயுமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் தாராளமாக வளர்க்கலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ், கேரட், கேபேஜ், காலிஃப்ளவர், ரேடிஷ், பீட்ரூட் இது மாதிரி எல்லாமே இங்கே வளர்க்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே மரங்கள் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கனால நிழல் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ ஏலக்காய்களும் வளர்க்கலாம். அப்படியே இங்கே இருக்கிற மரங்களில் பெப்பரும் நம்ம ஏற்றி விடலாங்க. பெப்பர், காடமம் ரெண்டுமே நல்ல விளைச்சல் கிடைக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வர வழியில் அழகான மவுண்டன் வியூஸும் இந்த மாதிரியான குட்டி குட்டி அருவிகளும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.